ஓம் சாந்தி. 21/9/23 காலை முரளி பாப்தாதா மதுபன். கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தை மற்றும் உங்களுக்கு எப்போது ரெஸ்ட் அல்லது ஓய்வு கிடைக்கிறது? முதல் பதில். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பரமாத்மா ஓய்வில் எப்பொழுது இருப்பார் என்றால் அவருக்கு பாகம் இல்லாத போதுதான் இருப்பார். அதில் எப்போ அவங்களுக்கு அப்போ பாகம் இல்லை? குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தில் சுகத்தில் இருக்கும் போது தந்தை ஓய்வில் இருக்கிறார். அதுபோல் உங்களுக்கும் எப்பொழுது எந்த ஒரு பாகமும் இல்லையோ அதுதான் உங்களுக்கு ஓய்வு என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, எந்த எண்ணம் வரக்கூடாது? தந்தையின் கையை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. இந்த சங்கல்பம் செய்தீர்கள் என்றால் அதுவும் தீய எண்ணம், விகல்பம் என்று சொல்லப்படும். மூன்றாவது, யார் பதவியை அடைவார்கள்? யார் எந்த அளவு ஞானத்தை தாரணை செய்வார்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைவார்கள். ராவணனின் வழி எது? நாலாவது கேள்வி. யாராவது ஸ்ரீமத்திடம் கோபித்து கொண்டு தன்னுடைய வழிப்படி நடந்தார்கள் என்றால் அது ராவணனின் வழி ஆகும். ராவணனின் வழி ஆகிவிடும். அஞ்சாவது, இறை சேவகர் யார்? இணைந்த ரூபமுடையவராகி சேவையில் இறைவனுடைய மேஜிக்கை, அதாவது மந்திர ஜாலத்தை அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் இறை சேவகன். fill up the blanks. படிப்பு படிக்காமல் இருப்பது என்றாலே டேஷ், களைத்து விடுவது. ரெண்டாவது, டேஷ் இருக்கும் காரணத்தினால் டேஷை அறிந்து கொள்வதே இல்லை. டேஷில் இருக்கும் காரணத்தினால், காரிருளில் இருக்கும் காரணத்தினால் பகவானை அறிந்து கொள்வதே இல்லை. மூன்றாவது, இங்கு நீங்கள் அனைத்தையும் டேஷ் செய்து சதா டேஷ் ஆகிறீர்கள். தியாகம் செய்து புண்ணியாத்மா ஆகிறீர்கள். நான்காவது, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உங்களை தந்தை டேஷ் ஆக்குகிறார், ட்ரஸ்டி ஆக்குகிறார். அஞ்சாவது, முழுமையான டேஷ் ஆக வேண்டும், வள்ளல், தானி அல்லது வள்ளல். ஆறாவது, டேஷ் ஆக வேண்டும் என்றால் டேஷ் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுங்கள். கர்மயோகி ஆக வேண்டும் என்றால் தாமரை மலர் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.